நம்ம 3D பிரிண்ட் பண்ணி முடிச்சதும் வர பிரச்சனை இந்த வார்ப்பிங். நீங்க ஆல்ரெடி 3D பிரிண்டர் வச்சிருந்தாலும் சரி, இல்ல இனிமே தான் வாங்கலான்னு ஒரு ஐடியால இருந்தாலும் சரி, நீங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். முதல்ல இந்த வார்ப்பிங்னால நமக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுவோம். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு கிளீனான ஃபிளாட் சர்ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்காது. கார்னர் எட்ஜில் கொஞ்சம் லிஃப்ட் ஆகி வளைஞ்சா மாதிரி இருக்கும். இதனால நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பிரிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நான் இதை 3D பிரிண்ட் பண்ணும்போது கவனிச்சேன். அப்பதான் இதை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்த்து இதுக்கான சொல்யூஷன் என்னன்றத நான் கண்டுபிடிச்சேன். அது இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்க இதை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஐடியா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சரி இது ஏன் வருது, நம்ம செட்டிங்லாம் கரெக்டா தான் கொடுக்குறோம், அப்படி இருந்தும் ஏன் இந்த மாதிரிலாம் வருது, அது என்ன இது மிஷினோட பிரச்சனைன்னு மட்டும் சொல்லிட முடியாது. அதை பத்தி கிளியரா பார்ப்போம். FDM பிரிண்டர் லேயர் பை லேயர் பிரிண்ட் ஆகும். இப்போ கரண்டா பிரிண்ட் ஆகிட்டு இருக்க அந்த லேயர்ல மட்டும் ஹீட் இருக்கும், மற்றபடி மீதி பிரிண்ட் ஆகி முடிஞ்ச லேயர்லாம் கூல் ஆகி இருக்கும். இப்போ அந்த ஹீட்டான லேயர் கூலான லேயர்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து வலிக்கும். அப்போ அந்த டைம்ல வீக்கான பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷார்ப்பான கார்னர் தான். அப்போ அது லிஃப்ட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஏன் இது வருது. சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? சிம்பிளா சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்க்ளோஸ்டு 3D பிரிண்டர் வாங்கலாம். இந்த மாதிரி இதுல ஒரு சர்டன் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால இந்த 3D பிரிண்டர்ல உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை அதிகமா வராது. பட் இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இது ரொம்பவே காஸ்ட்லி, எல்லாராலையும் வாங்கிட முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராப்ளம் நம்ம 3D டிசைன்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படின்னா உங்களுக்கு கார்னர் எட்ஜ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பார்ட்ல நீங்க ஒரு ரவுண்ட் சர்க்கிள் அந்த கார்னர் எட்ஜ் பக்கத்துல நீங்க இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா அதுவும் 0.2 லேயர் ஹைட் போதும் இதுக்கு. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த கார்னர் லிஃப்டிங் வராம இருக்கும். இதை நீங்க ரெண்டு விதமா ஆட் பண்ணலாம். ஒன்னு டிசைன் பண்ணும் போதே நீங்க பண்ணிடலாம், இல்ல ஸ்லைசர்ல பண்ணும் போது நீங்க ஆட் பார்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 3D டிசைன் எதில் பண்றேன்னா Fusion 360 பர்சனல் யூஸ் இல்ல எஜுகேஷனல் சொல்லி நீங்க ஃப்ரீயாவும் அந்த சாஃப்ட்வேர் வாங்கிக்கலாம். அப்புறம் நான் யூஸ் பண்ற ஸ்லைசர் பேம்பு லேப். உங்களுக்கு டிசைன்லாம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லிட்டு போங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஃபியூச்சர்ல 3D பிரிண்டர் வச்சு ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம்னு இருக்கும். அதை நீங்க மிஸ் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.